ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த வீடியோ. நான் தான் உங்க செஞ்சு. நம்ம வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இன்னைக்கு நம்ம நருட்டோ சீரீஸ்ல இருக்கிற மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் நிஞ்சுட்சுவை பத்தி தான் பார்க்க போறோம். அதனால வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, நான் இந்த வீடியோல சில முக்கியமான விஷயங்களை பத்தியும் சொல்லியிருக்கேன். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம நருட்டோ சீரீஸ்ல பல ஸ்ட்ராங்கஸ்ட் ஜுட்சு இருக்கு. அதுல இருந்து நான் நருட்டோ சீரீஸ்லயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான 2 ஸ்ட்ராங்கஸ்ட் ஜுட்சுவை தேர்ந்தெடுத்திருக்கேன். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். டாப் 2ல ஃபிளையிங் தண்டர் கார்ட் டெக்னிக் தான் இருக்கு. இது ஒரு அட்வான்ஸ்டு ஸ்பெஷல் டைம் நிஞ்சுட்சு. இந்த ஜூட்சுவை யூஸ் பண்றவர் இன்ஸ்டன்ட்டா அவர் இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கண்ணிமிக்கிற நேரத்துல டெலிபோர்ட் ஆக முடியும். நான் இந்த ஜூட்சுவோட நேம சொன்ன அப்பவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதோட கிரியேட்டர் யாருன்னு. அது வேற யாரும் இல்ல, நம்ம லார்ட் ஃபோர்த் எல்லோ ஃபிளாஷான மினாட்டோ நமிகாசே தான். நம்ம மினாட்டோ தன்னோட எனிமிஸ் மேல ஒரு ஸ்பெஷல் மார்க்கை வச்சு அவரோட எதிரிக்கு எதிர்பாராத அட்டாக்க தர முடியும். இது அவரோட ஒன் ஆஃப் த அட்வான்ஸ்டு ஸ்பெஷல் நிஞ்சுட்சு. இது ரொம்பவே பவர்ஃபுல்லான டெக்னிக். இந்த ஜூட்சு மூலமா மினாட்டோவால வேகமா மூவ் ஆகவும் முடியும். தன்னோட எனிமீஸை ஃபாஸ்டா அட்டாக் பண்ணவும் முடியும். டாப் 1ல இருக்கிற ஜூட்சு என்னன்னா இன்ஃபினிட்டி ஷுகியோமி தான் இருக்கு. இந்த ஜூட்சுவோட நேம கேட்ட உடனே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது த கோஸ்ட் ஆஃப் மாதரா உச்சிகா தான். மாதரா உச்சிகா கஷ்டப்பட்டு உருவாக்கின த மோஸ்ட் பவர்ஃபுல் நிஞ்சுட்சு. இந்த ஜூட்சு மூலமா நம்ம கற்பனைக்கும் எட்டாத விஷயங்களை கூட பண்ண முடியும். இந்த ஜூட்சு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஜூட்சு. இது ஒரு கிரேட் மிஸ்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். இந்த ஜூட்சுவை யூஸ் பண்ணி எர்த்ல இருக்கிற எல்லா கிரியேச்சர்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது ஒரு பெரிய மேஜிக்கல் வேர்ல்டு மாதிரி. இந்த ஜூட்சுல மாற்றவங்க அவங்களோட எல்லா ஆசைகளும் நிறைவேற மாதிரி ட்ரீம் குள்ள போவாங்க. இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல்லான டெக்னிக். நம்ம த கோஸ்ட் ஆஃப் மாதரா உச்சிகாவுக்கு இவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஜூட்சு தான். இந்த ஜூட்சுவோட பவரை பத்தி நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு இருக்கு இந்த ஜூட்சுல. இருந்தாலும் நீங்க எல்லாரும் அவ்வளவு நேரம் கேட்பீங்கன்னா எனக்கு தெரியல. ஏன்னா 2 ஜூட்சுவுக்குமே தனித்தனி சிறப்பம்சங்களும் தனித்தனி வகைகளும் வேறுபாடுகளும் இருக்கு. அதை பத்தி நான் பேசிக்கிட்டே இருந்தா குறைஞ்சது 8 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷமாவது வீடியோ போய்கிட்டே இருக்கும். அதை நீங்க எல்லாம் உட்காந்து பொறுமையா கேட்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நீங்க தமிழ்ல டைப் பண்ணலாம், இங்கிலீஷ்ல டைப் பண்ணலாம், எதுல வேணாலும் டைப் பண்ணலாம். நீங்க தமிழ்ல டைப் பண்ணீங்கன்னா வீடியோ வேணும் அப்படின்னு அனுப்புங்க. ஒருவேளை இங்கிலீஷ்ல டைப் பண்ணணும்னா எஸ்ன்னு சொல்லி அனுப்புங்க. இந்த வீடியோக்கு எவ்வளவு ரெஸ்பான்ஸ் வருதுங்கிறத பொறுத்து தான் நான் அடுத்த வீடியோ போடலாமா வேணாமாங்கிறது முடிவு பண்ணுவேன். இந்த ஜூட்சுவை பத்தி உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தா இப்பவே போய் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்பலாம் வீடியோஸ் போடுறேனோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இங்க வீடியோ போட்ட உடனே அடுத்த செகண்டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்காக தான் நான் அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுக்க சொல்றேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்றீங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணா மட்டும் தான் நான் ஷார்ட்ஸ் போட்டாலும் சரி இல்ல நார்மல் வீடியோ போட்டாலும் சரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே guys and friends and families, thank you, bye. என்றும் always my respect, God of Shinobi and God of Genjutsu.